ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செல் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 297 பார்த்தீங்கன்னா 153. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஃபால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸில் இருந்துச்சு. ஸோ ஹார்ட்லி ஒரு 90 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் இன்னைக்கு நிஃப்டி மூவ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு பெருசாக மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. ஸோ டே டைம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டில் பவுன்ஸ் எடுத்துட்டு இப்போ மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 days மார்க்கெட் மேலே போனதுக்கான ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே தான் போகும் மார்க்கெட். ஸோ டவுஜோன்ஸ் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் டைம் ஹை கிராஸ் தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார் பாஸ்ட் 1 month. ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல மூமெண்டம் இன்னைக்கு. ஸோ மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ் சிபிஐ டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கம்பேர்ட் டு ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் 0.3%. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நல்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நாஸ்டாக் லைஃப் டைம் ஹை கிராஸ் தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்துச்சுன்னா நாளைக்கு இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐடி ஸ்டாக்ஸ் தான் நல்ல அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஎஸ்யூ செக்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் இன்னைக்கு. அதான் மார்க்கெட் மூவர்ஸ் இன்னைக்கு. பிஎஸ்யூ, மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி இந்த மூணு தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவர்ஸ். ஸோ பிஎஸ்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.4% கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் மெயினாக கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா, என்எம்டிசி, ஓஎன்ஜிசி. ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னைக்கு 4% கிட்ட மூவ் இருந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஎஸ்யூ செக்டர் கம்பெனிஸ் கிட்டலாம் எந்த கண்ட்ரியில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க கூட டைப் பண்ணி மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக யார் பெனிஃபிஷியல் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, என்எம்டிசி. ஸோ இப்போ இபிஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இபிஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால மினரல்ஸ் அதிகமாக தேவைப்படுது. பர்டிகுலராக ரிலேட்டட் டு எனர்ஜி. ஸோ லித்தியம். ஸோ அதனால கவர்மெண்ட் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் கிட்ட நீங்கள் ஓவர்சீஸ் கண்ட்ரியோட டைப் வச்சுட்டு நீங்கள் மினரல்ஸாக இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு கோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்டம் அரௌண்ட் 4% கிட்ட மூவ் ஆயிருக்கு. எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்ஐஐ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு 2.8K க்ரோஸ் செல் இன்னைக்கு ஃபுல்லாக செல் சைடில் தான் இருக்காங்க எஃப்ஐஐஸ். இப்போ டிஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.78K க்ரோஸ் இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஓவராலாக பார்க்க முடியும் எஃப்ஐஐ ஃபுல்லாக பேரிஷ் சைடில் தான் இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் டிஐ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.